ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பெங்களூருவிலிருந்து பத்திரிகையாளர் அசோக்குமார் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், தர்மஸ்தலா விவகாரம் ஒரு நாட்டையே உலுக்கிய விவகாரம். நூற்றுக்கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொன்று புதைத்து விட்டார்கள் அப்படின்னு தர்மஸ்தலா நிர்வாகத்தின் மீதும் அந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்த தர்மாதிகாரி வீரேந்திர ஹெக்டே மற்றும் அவருக்கு கூட இருக்கிற பலர் மீது இந்த குற்றச்சாட்டுகள் வெள்ளையானுச்சு. இது பரபரப்பாக பேசப்பட்டது. இப்போ அந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக இருந்தவர் மாஸ்க் மேன், முகமூடி மனிதன் சின்னையா. அங்கே துப்புரவு பணியாளராக வேலை பார்த்தவர். இன்றைக்கு அவர் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாரு. அந்த வழக்கில் நடிகர் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டு தர்மஸ்தலாவிற்கு எதிராக போராடிய செயல்பாட்டாளர்கள் தர்மஸ்தலாவுக்கு எதிராக ஒரு 200 கோடி ரூபாய் பணத்தை திரட்டி ஒரு சதியில் ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? பிரகாஷ்ராஜ் தான் இங்கெங்கெல்லாம் பணம் புதைச்சிருக்குது, இங்கே போய் லொக்கேஷனை காட்டு அப்படின்னு சொல்லி சின்னையாவுக்கு வலியுறுத்தியதாக சின்னையா பிரகாஷ்ராஜின் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இந்த மனுவினுடைய பின்னணி என்ன நடந்துட்டு இருக்குது? இதுதான் உண்மையா சொல்லணும்னா இதுதான் நிஜமான ஒரு சூழ்ச்சின்னு சொல்லலாம் தோழர். உண்மையை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சில பேர் போராடும் போது நடக்கிற பணக்காரர்கள் நடத்துற சூழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நீங்க உன்னிப்பா கவனிங்க. போன வருஷம் மாஸ்க் மேன் விசில் ப்ளோவரா வராரு சின்னையாங்கிறவர். இந்த மாதிரி என்னுடைய மனசாட்சி உறுத்துச்சு, நான் ஒரு 10-15 வருஷம் இங்க வேலை பார்த்துருக்கேன், நூற்றுக்கணக்கான பிணங்களை நான் புதைச்சிருக்கேன், அதுல முக்கியமா 13ல இருந்து 30 வயசுக்குள்ள பெண்களை பாலியல் வன்முறை பண்ணி கொலை பண்ணியிருக்கிறத நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி பிணங்களை தான் நான் புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசில் ப்ளோவர் வராரு. 162 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு கோர்ட்ல. அப்ப கோர்ட்டுக்கு வர்றதுக்கு அவருக்கு லாயர் கிடையாது, கோர்ட்டே அவருக்கு லாயர் கொடுக்குது. ஓஜஸ் கார்டு அப்படின்னு கோர்ட்டே அவருக்கு ஒரு லாயரை சஜஸ்ட் பண்றாங்க. ஒரு கோர்ட்டுக்கு பணம் கட்டி ஒரு சொந்தமா ஒரு லாயரை கூட்டிட்டு வர்றதுக்கு கூட வழி இல்லாத ஒரு ஆளு விட்டல்கோடா, ஜெயந்த் விட்டல்கோடா, கிரீஷ் திபரோடி இவங்களெல்லாம் பாக்குறாரு. இவங்க சப்போர்ட்ல கோர்ட்டுக்கு வராரு. கோர்ட்ல இருந்து ஒரு லாயரை இவருக்கு கொடுக்குறாரு. கடந்த 8ஆம் தேதி இந்த ஆளு சின்னையாங்கிற ஆளு ஒரு ரிட் சப்மிட் பண்றாரு, ஹைகோர்ட்டுக்கு ஒரு ரிட் சப்மிட் பண்றாரு. அந்த ரிட்ல என்ன இருக்குதுன்னா, உண்மையா தர்மஸ்தலால இந்த மாதிரி எதுவுமே நடக்கல, இந்த மாதிரி நடந்திருக்குன்னு என்ன சொல்ல சொன்னாங்க, அதனாலதான் நான் சொன்னேன், எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதா சொன்னாங்க, இந்த பின்னணியில ஒரு 200 கோடி ரூபாய் ஒரு பணம் புரட்டப்பட்டிருக்குது. பிரகாஷ்ராஜே என்கிட்ட போன் பண்ணப்போ பிரகாஷ்ராஜே சொன்னாரு, இந்த மாதிரி சொல்லு, பிரகாஷ்ராஜ் தான் சொன்னாரு. அண்ட் சித்ரதுர்கால ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க, மேடம் ரமா அப்படின்னு, அவங்க தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் அந்த ரிட்ல குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு யாரு, இந்த சின்னையா. ஆனா பாருங்க தோழர், தர்மஸ்தலாவுக்கு எதிராக நீ இந்த மாதிரி புகார் சொன்னா உனக்கு 50 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு பிரகாஷ்ராஜ் பேரம் பேசியதாகவும் குற்றச்சாட்டி இருக்காரு. இந்த மாதிரி இன்னும் அதான் இந்த குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா. இந்த ரிட்டு இவரு கூட வந்த லாயரை பார்த்தாதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. அவங்க எல்லாம் ஒரு இயரிங்கே பல லட்சங்கள் வாங்கக்கூடிய லாயர்ஸுங்க. எப்படி இப்ப எங்க இருந்து வந்தது பணம் அப்படின்னு சின்னையாகிட்ட. இப்ப இதுக்கு முன்னால இவரு விசில் ப்ளோவரா வெளியே வந்தாரு. போன வருஷம் கோர்ட்ல போய் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. இவருக்கு கோர்ட்டே ஒரு வக்கீல் கொடுக்குது, என்கிட்ட பணம் இல்லைங்கிறாரு, லாயர் வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்கிறாரு, கோர்ட் ஒரு லாயர் கொடுக்குது. இப்ப இவரே ஒரு லாயர் கூட போய் ஹைகோர்ட்ல ரிட்டு போடுறாரு. அந்த லாயர் யாருன்னா வெல் நோன் லாயர், நேஷனல் லெவல்ல ஒரு வெல் நோன் அட்வொகேட்டோட போய் ரிட்டு கொடுக்குறாரு. அவங்க பணம் இல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்புறம் இயருக்கு லட்சங்கள்ல காசு வாங்குறவங்க. இப்ப எங்க இருந்து வந்தது சின்னையாவுக்கு காசு? சின்னையா பின்னால நின்று இயக்குறவங்க இப்ப யாரு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா. சின்னையாவுக்கு ஜாமீன் கிடைச்சி வெளியே வந்ததுல இருந்து சின்னையா எங்க இருக்கிறாருன்னா அதே தர்மஸ்தலால இந்த வீரேந்திர ஹெக்டேக்கு சேர்ந்த அதே லாட்ஜில தான் இருக்காரு அப்படிங்கிறது கர்நாடகத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஓப்பன் சீக்ரெட். இதுக்கு முன்னால தர்மஸ்தலால நடந்துட்டு இருந்த அநியாயங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சின்னையாவுக்கு கிரீஷியா இருக்கலாம், திமரோடியா இருக்கலாம், கிரீஷ் மட்டன்னவர், திமரோடி, ஜெயந்த் இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணது உண்மைதான். ஆனா இவர் ஜெயிலுக்கு போறாரு, ஜாமீன் கிடைச்சு ஜெயில இருந்து வெளியே வராரு. ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே நேரா வீரேந்திர ஹெக்டேவோட காலில் போய் விழுறாரு. இப்ப அவங்களுக்கு தேவையான செட்டில்மெண்ட்ஸ் பணம் எல்லாத்தையும் வீரேந்திர ஹெக்டே தான் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்.
இதுல வந்து அனாவசியமா இப்ப பிரகாஷ்ராஜ் பேரு, ரமா அப்படிங்கிற ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் பேரெல்லாம் வந்து அடிப்படுது. பிரகாஷ்ராஜ் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. பிரகாஷ்ராஜும் இங்க இப்ப நிறைய ஆக்டிவிசம் இதுல இருந்தவர் தான். பிரகாஷ்ராஜ் நாங்க வெறும் நடிகனாக மட்டுமே பார்த்தது இல்ல. பிரகாஷ்ராஜ் வந்து கர்நாடகால அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீமை வச்சு நிறைய கிராமங்களை வந்து அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, கிராமங்கள்ல உள்ள ஸ்கூல்கள்ல ஏரிகளை தூர் வர்றது, ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, ரோடு போட்டு தரது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கு. கிரீஷா இருக்கலாம், திவரோடியா இருக்கலாம், இவரெல்லாம் அவருக்கு ரொம்ப தேவையானவங்க. அவங்க டீம்ல இருக்கிற ஆளுங்க. அதனால ஒரு கர்டசி காலா அப்ப போன் பண்ணிருக்காரு பிரகாஷ் ராஜ், அதை ஒத்துக்கிட்டாரு. நான் போன் பண்ணது உண்மைதான். போன் பண்ணப்ப என்ன சொன்னா, யாருக்குமே நீங்க வந்து பயப்படாதீங்க, உண்மை என்ன இருக்கோ அதை வந்து சொல்லுங்க அப்படின்னு மட்டும்தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதா பிரகாஷ் ராஜ் சொல்றாரு. அண்ட் இந்த ஒரு சூழ்ச்சியா இருந்தா இதுல 200 கோடி ரூபாய் பணம் இது போட்டு தர்மஸ்தலாக்கு எதிராக ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ற அது தேவை பிரகாஷ் ராஜுக்கு என்ன இருக்குது? நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே விஷயம்தான். இப்ப 200 கோடி ரூபாய் இதுல பணம் மோசடி எல்லாம் நடந்திருக்குதுன்னு இவர் சொல்றாரு. யாருக்கு கொடுத்தாங்க, எங்க கொடுத்தாங்க? இவருக்கே 50 லட்சம் கொடுக்கறதா சொன்னதா சொல்றாங்க. அப்படி சொல்லியிருந்தா அக்கௌண்ட் பே பண்ணாங்களா, கையில காசு கொடுத்தாங்களா? அந்த 50 லட்சம் காசு எங்க? வரட்டும், இடி வரட்டும், என்கொயரி பண்ணட்டும். இது மேலேயும் ஒரு என்கொயரி நடக்கட்டும் இல்லைங்களா? 200 இப்ப ரமா அப்படின்னு ஒரு பேரை சொல்லியிருக்காரு. ஒரு சித்திரதுர்கால அவங்க ஒரு பெரிய சோசியல் ஆக்டிவிஸ்ட். கடந்த 15 வருஷமா இந்த தர்மஸ்தலாவோட சங்கம் இருக்குது இல்லைங்களா, மைக்ரோ ஃபைனான்ஸ், பெண்களுக்கு பணம் கொடுத்து இவங்க என்ன வந்து அவங்கள ஹராஸ் பண்றாங்களே, அதுக்கு எதிராக 15 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரத்துல இருந்து அவங்க போராடிட்டு இல்ல. அவங்க ரிட்டையர்டு ஜஸ்டிஸோட பொண்ணு. அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் 2 நாளைக்கு முன்னால கொடுத்துருக்காங்க. எங்க அப்பா நீதிபதியா இருந்தவர், நான் அவரோட மக. 15-20 வருஷமா சோசியல் ஆக்டிவிசம்ல இருக்கோம், பெண்களுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். நான் எதுக்கு ஃபண்ட் பண்ணட்டும்? சின்னையாவை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை, டிவியில பார்த்தது தான் நியூஸ். என் பேரெல்லாம் வந்து அடிப்படுது. அதாவதுங்க டோட்டலா தர்மஸ்தலாவுக்கு எதிராக யார் பேசிட்டு இருக்காங்க? தர்மஸ்தலா நடத்திட்டு இருக்க அந்த ஃபைனான்ஸ் இருக்குது இல்லைங்களா, அவங்க நடத்திட்டு இருக்க அந்த மீட்டர் வட்டி ஃபைனான்ஸ் கந்து வட்டிக்கு எதிராக யாரு பேசுறாங்க? அவங்க பேரையெல்லாம் இதுல கொண்டு வந்து சேர்த்தி அண்ட் மீடியாவுக்கு காசு கொடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மூலியமா இவங்களோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ற வேலையை தர்மஸ்தலா பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் தான் நம்மளால உறுதியா சொல்ல முடியும். சின்னையா இங்க இருக்கிற வரைக்கும் கரெக்டா தான் இருந்தாரு. சரியா அவருக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருந்தாரு. கோர்ட்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, மீடியா முன்னால பேசுறாரு, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்தாரு. எந்த இன்டர்வியூலையுமே அவர் பேசும்போது உங்களுக்கு கிளீனா தெரியும், இந்த ஆளை யாரையும் மிரட்டல, காசு கொடுத்து இந்த ஆளை யாரும் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணல, அவருக்கு தெரிஞ்ச உண்மையை பேசிட்டு இருக்காருன்னு தான் எல்லாரும் நம்பினாரு. அந்த ஆளும் அவ்வளவு திருடமா நின்று பேசினாரு இல்லைங்களா? இப்ப என்ன, அப்ப கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஜாமீன் கிடைச்ச வாட்டி வேற ஒரு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் என்ன? இந்த மாதிரி ஆள் மேல கோர்ட்டே சுமோட்டோவா ஒரு கேஸ் போட்டு இந்த நேத்து கிரீஷ் மட்டனவர் கூட அதை தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னால எஸ்பியா இருந்தவர், தட்சிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா இருந்தவர் கூட சொல்லியிருந்தாரு, இந்த சின்னையா வந்து பாலிகிராஃபி பண்ணும், பிரெயின் டெஸ்ட், பிரெயின் மேப்பிங் பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு. நேற்று கிரீஷ் மட்டனவரும் அதே தான் சொல்லியிருக்காரு. எங்களையும் பிரெயின் மேப்பிங் பண்ணுங்க, சின்னையாவையும் பிரெயின் மேப்பிங் பண்ணுங்க. உண்மையா பேசுறது யாரு, பொய் பேசுறது யாரு? இத்தனை ஸ்டேட்மெண்ட்ல அவன் கொடுத்துருக்கிற இத்தனை ஸ்டேட்மெண்ட்ல உண்மை எது பொய் எதுன்னு அப்பதான் தெரியும் அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ பெட்டர் இல்லைங்களா, இவங்க எல்லாரும் ஒன்னா கூட்டிட்டு போய் ஒரு பிரெயின் மேப்பிங் பண்ணா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் தோழர். ஆனா நான் கரெக்டா உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்த பதிவு பண்றேன் தோழர். இந்த தர்மஸ்தலால நடந்திருக்கிற இந்த கிரைம் இருக்குது இல்லைங்களா, பெண்கள் மேல பாலியல் வன்கொடுமை அண்ட் கொலைங்கிற கிரைம் என்ன இருக்கு, இது முந்தா நேத்து நடந்தது இல்ல. போன வருஷம் இந்த விசில் ப்ளோவர் சின்னையா வந்து இது ஆரம்பிச்ச சர்ச்சைகள் கிடையாது. 80களிலே வேதலதாவோட மர்டர் நடந்தப்ப அன்னைக்கு அங்க இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இதை மிகப்பெரிய போராட்டம் நடத்திருக்கு, இதை கண்டிச்சிருக்காங்க, மிகப்பெரிய போராட்டம் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2012 சௌஜன்யா மர்டர் ஆனவாட்டி கூட அங்க இருக்கிற ஒட்டுமொத்த கிராமஸ்தர்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து, மொத்த கிராமத்தார்களும் ஒன்னா சேர்ந்து தர்மஸ்தலா வீரேந்திர ஹெகடே பசங்களை தவிர வேற யாரும் இந்த காரியத்தை செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு போய் முற்றுகையிடுறாங்க. அன்னைக்கு மட்டும் போலீஸ் அன்னைக்கு தடுக்காம இருந்திருந்தா அந்த கோயிலே காலியா இருக்கும். அடிச்சு தூள் கலப்பிருப்பாங்க. அந்த கோவிலும் இருந்திருக்காது, நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிற வீரேந்திர ஹெக்கடேவும் இருந்திருக்க மாட்டாங்க. அடிச்சு தூள் கலப்பிருப்பாங்க. அன்னைக்கு வந்து ஜனங்களை வந்து போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணி வானத்துல ஷூட் பண்ணி ஃபயர் பண்ணி தான் அன்னைக்கு வந்து அந்த கூட்டத்தையே வந்து கலைக்கிறாங்க. அதனால தர்மஸ்தலாவோட இந்த கிரைமுக்கு எதிரான போராட்டம் போன வருஷம் ஆரம்பிச்சது இல்லை, அதுக்கு ஒரு 25, 30, 40 வருஷம் ஹிஸ்டரி இருக்கு.
நிறைய பேர் போராடிக்கிட்டே இருக்காங்க. விசில் ப்ளோவர் ஒரு நிமித்த மாத்திரம் அப்படிம்பாங்க இல்லைங்களா, ஜஸ்ட் ஒரு சேக், அவ்வளவுதான். வந்த வாட்டி இது பெரிய லெவல்ல வெடிச்சது. ஆனா இந்த போராட்டத்துக்கு ஒரு 40 வருஷ பின்னணி இருக்கு. இப்ப அவன் ரிட்டுல கூட என்ன கேட்டிருக்காங்கன்னா, எஸ்ஐடியோட ரிப்போர்ட் வரட்டு வெளியே அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இவங்க அதாவது ஏற்கனவே இந்த கொலைகள், இந்த கிரைம் இது குறித்து விசாரிப்பதற்கு அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு அவங்கள்ட்ட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட், அந்த வழக்கு எந்த அளவுல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா தோழர், எந்த இதுல இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 6 வருஷமா இந்த 6 மாசமா திமரோடி கிரீஷ் மட்டனவரும் அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு இப்ப இது கோர்ட்ல ஃபைல் ஆன கேஸ் தோழர். கோர்ட்டுக்கு தான் கம்ப்ளீட் சார்ஜ் ஷீட்டை கொடுக்கணும். எஸ்ஐடி கம்ப்ளீட் சார்ஜ் ஷீட்டை கோர்ட்டுக்கு தான் கொடுக்கணும். ஆனா கோர்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்குது, மெயின் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இன்வெஸ்டிகேஷன், அந்த ஒரு ரிப்போர்ட்டை ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கொடுத்தே ஆகணும். அந்த ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அந்த ரிப்போர்ட் கொடுத்து 6 மாசம் ஆகுது தோழர். கவர்மெண்ட் இன்னும் அந்த ரிப்போர்ட்டை வெளியிடல. ஆர்டிஐல கூட கேட்டு பார்த்துட்டாங்க. ஆனாலும் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க மறுத்துருச்சு கவர்மெண்ட். இப்ப இவங்களும் ரிட்டு போட்டிருக்காங்க இல்லைங்களா, வரட்டும், அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குதுன்னு தெரியட்டுமே, ஜனங்களுக்கு தெரியட்டுமே தோழர். நான் எதுக்கு சொல்றேன்னா, பங்களே குட்டாங்கிற இடத்துல போய் இவங்க குழி தோண்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. இன்னும் வேற வேற பகுதியில ஒரு 7-8 இடத்துல தோண்டினாங்க. ஒரு 10ல இருந்து 15 சில ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா 25ல இருந்து 30 முழு எலும்புக்கூடு, தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல் ஸ்கெலிட்டன் கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அது பிரசாதம் ஒண்ணும் இல்லையே. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுமே. சின்னையா பொய் சொல்லிட்டான், சின்னையாக்கு பின்னால ஒரு சூழ்ச்சி இருந்தது. இந்த மீடியாவும் இந்த சூழ்ச்சி, தர்மஸ்தலா சூழ்ச்சி அப்படிங்கிற ஒரு சர்க்கிள்குள்ளேயே தான் ஓடிட்டு இருக்காங்க தோழர். ஆனா சரியான கேள்வி யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இங்க கிடைச்ச அந்த 25ல இருந்து 30-35 எலும்பு கூடுகள் அங்க எப்படி வந்தது? ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதியில ஒரு மலைக்கு மேல அந்த எலும்பு கூடுகள் எப்படி வந்தது? ஒரு 4 வயசு குழந்தையோட எலும்பு கூடு கிடைச்சது. அதுக்கு பக்கத்துல நிறைய பிளாக் மேஜிக் பண்ணதுக்கான நிறைய எக்யூப்மெண்ட் எல்லாம் கிடைச்சிருக்குது. பிளாக் மேஜிக் நடந்தது உண்மையா? இந்த பிணங்களை இங்க கொண்டு வந்து புதைச்சது யாரு? இவங்க எப்படி செத்தாங்க? இது இல்லாம தோழர், இடி இந்தியால மெயினா சவுத் இந்தியால தோழர், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இந்த பகுதியில தர்மஸ்தலாக்கு போய் தொலைந்து போன பெண்கள்னு 74 கேஸ் ஃபைல் ஆயிருக்குல்ல தோழர். மிஸ்ஸிங் கேஸ், வேற வேற போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் கேஸ் எப்படி ஃபைல் ஆயிருக்கு? தர்மஸ்தலாக்கு வந்திருக்காங்க, ஆனா தர்மஸ்தலாக்கு வீடு திரும்பல, காணாம போயிட்டாங்க 74 பேர். இவங்க வயசு என்ன? 14ல இருந்து 30-32 வயசு உள்ள இருக்கிற பெண்கள். இந்த 72 மிஸ்ஸிங் கேஸுக்கும் செப்பரேட்டா 74 மிஸ்ஸிங் கேஸுக்கும் செப்பரேட்டா ஹைகோர்ட்டை 74 எஃப்ஐஆர் இது பண்ணி போன வருஷம் இது மேல இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். இங்க இருக்கிற உமன்ஸ் கமிஷன் நாகலட்சுமி மேடம், பிரசிடென்ட் நாகலட்சுமி மேடமோட வற்புறுத்தலால் அவங்க லெட்டர் எழுதி ஹைகோர்ட்டே தீர்மானம் போடுறது, 74 மிஸ்ஸிங் கேஸையும் தனியா நீங்க விசாரிச்சே தீரணும். யாரு? இந்த எஸ்ஐடி டீம் விசாரிக்கணும்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு இல்லைங்களா. இந்த 74 பேர் இங்க எப்படி வந்தாங்க, எங்க போனாங்க, இருக்கிறாங்களா, செத்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த ஆத்துல நிறைய பிணங்கள் அடிச்சுட்டு வந்தது, திடீர்னு குழந்தைங்க ஆத்துல செத்து போச்சுன்னு இவங்க கதை சொன்னாங்க இல்லைங்களா. ஒரே நாள்ல ஒரு கேஸ யாராவது உங்க ஊருக்கு இறந்து போயிட்டா மினிமம் 7ல இருந்து 14 நாள் அந்த பாடி அங்க வச்சிருந்து போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி எஃப்எஸ்எல் டீம்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வாங்கி அதுக்கப்புறம் தான் நீங்க அது 14 நாள் கழிச்சும் அந்த பிணங்களுக்கு உரிமையாளர்கள் வரலைன்னா நீங்க எரிக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்கு. 1964 கர்நாடகா பஞ்சாயத்து ஆக்ட்னு செப்பரேட்டா இருக்கு இல்லைங்களா. ஆனா நீங்க ஒரு 15 வயசு குழந்தை காலையில தண்ணியில விழுந்து இறந்து போகுது, நைட்டே நீங்க அந்த குழந்தையை எரிச்சிட்டீங்க, புதைச்சிட்டீங்க. இந்த மாதிரி எத்தனை கேஸ் தர்மஸ்தலால இருக்கு இல்லைங்களா. இதுக்கெல்லாம் பதில் என்ன? இந்த கேள்வியை எந்த மீடியாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க தோழர். நிறைய இவங்க எப்படி சுத்துறாங்கன்னா, தர்மஸ்தலாக்கு எதிரான சூழ்ச்சி. ஆனா அங்க கிடைச்ச பாடி பொய் இல்ல. ஜனங்க கண்ணு முன்னாலே 20ல இருந்து 30-35 பாடிய அங்கிருந்து ஸ்கெலிட்டான எடுத்து எஃப்எஸ்எல்லுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ரிப்போர்ட்டுக்கு, அது பொய் இல்ல. இவங்க இல்லீகலா நிறைய பிணங்களை ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல புதைச்சிருக்கிறது பொய் இல்ல. அதுல 74 பெண்கள், குறிப்பா 14ல இருந்து 30 வயசு பெண்கள் இங்க இறந்து போயிருக்கிறது பொய் இல்ல. இவங்க எப்படி இறந்தாங்க, இவங்க யார் என்ன? இத்தனை கேள்விக்கு பதில் தெரியணும் இல்ல தோழர். இத்தனை கேள்விக்கு பதில் தெரியட்டும். அதனால இந்த எஸ்ஐடி ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் இப்பயே வெளியிடட்டும். இப்போ ஹோம் மினிஸ்டரும் சேஞ்ச் இருக்காரு, பிரியாங்க் கர்கே அப்படின்னு. மல்லிகார்ஜுன கர்கேயோட பையன், மல்லிகார்ஜுன கர்கே ஏஐசிசி பிரசிடென்ட், அவரோட பையன் தான் தலித் கம்யூனிட்டியில இருந்து வந்தவர். இதுக்கு பின்னாலும் தர்மஸ்தலா கேஸ் வெளியே வந்தப்ப ஒரு தர்மஸ்தலா போராளிகளுக்கு ஆதரவா பேசின ஒரு ஆளு இன்னைக்கு ஹோம் மினிஸ்டரா உட்கார்ந்து இருக்காரு. எஸ்ஐடி ரிப்போர்ட்டை வெளியே கொண்டு வரட்டும், எஸ்ஐடி ரிப்போர்ட்டை சொல்லட்டும்.
எஸ்ஐடி ரிப்போர்ட் வெளியே வந்தா சில உண்மைகள் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஹோப்ல தான் நாங்களும் இருக்கோம் தோழர். இப்போ பிரகாஷ்ராஜ் மற்ற சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாரையும் குறிவைப்பதற்கு காரணம் அவங்க வந்து தர்மஸ்தலாவுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தானா? சின்னையாவினுடைய புகார்ல எந்த உண்மையும் இல்லையா? ஏன்னா 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசினாங்க என்கிட்ட, பிரகாஷ்ராஜே பேசினாருன்றாரு. இல்ல தோழர், அது ரிப்போர்ட் நான் பிரகாஷ்ராஜ் வந்து நான் போன் பண்ணது உண்மைன்னு சொல்லியிருக்காரு. நான் போன் பண்ணப்ப பாருப்பா பெரிய கேஸ்ல நீ தலையிட்டு இருக்க இந்த மாதிரி. அண்ட் சின்னையாவும் வந்து இப்ப போன வருஷம் வந்தது இல்லைங்க தோழர், 4 வருஷத்துக்கு முன்னாலேயே சின்னையா வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. சின்னையாவை இவங்க நம்பல. இவங்க ஸ்டார்டிங்ல சின்னையாவும் சொன்னது அதுதானே, இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ தராரு. அந்த இன்டர்வியூல அவரும் சொல்லியிருக்கிறது அதுதான். 4-5 வருஷமா நான் வந்துகிட்டு இருந்தேன், என்னோட மனசாட்சி உறுத்திட்டு இருந்தது. தூங்கும் போது இந்த பிணங்கள் எல்லாம் என் கனவுல வந்து என்ன ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து தூங்கிய பல நாட்கள் ஆச்சு. அதனாலதான் வந்து நான் 4-5 வருஷமா இந்த கேஸ் வெளியே கொண்டு வரணும்னு இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. இப்ப சூழ்ச்சி பண்றவங்க 4 வருஷம் வெயிட் பண்ணுவாங்களா? நீங்க யோசிக்கணும். 4 வருஷம் வந்து சூழ்ச்சி பண்றவங்க 4 வருஷத்துக்கு முன்னையே இதை பண்ணிருக்கலாமே. இவனே ஒரு பக்கம் சொல்றான், நான் வந்து 4 வருஷமா ஓடாடிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு இப்பதான் இவங்க வந்து என்ன நம்பியிருக்காங்க. கிரீஷ் மட்டனவரும் திமரோடி மகேஷ் திமரோடி அதைத்தான் சொல்றாரு. 4 வருஷத்துக்கு முன்னாலே என்ன இவங்க வந்து கான்டாக்ட் பண்ணது உண்மைதான், ஆனா இவனை நாங்க நம்பல. ஆனா இப்ப இவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பிதான் நாங்களும் இந்த கேஸ்ல அவனுக்கு ஹெல்ப்பா கூட வந்தோம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. இவன் அன்னைக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு இல்ல பிரகாஷ்ராஜ் போன் பண்ணாரு 50 லட்சம் வந்து எனக்கு இது கொடுக்கறதா சொன்னாங்க. இதெல்லாம் கட்டுக்கதை தான். நிறைய பொய்களை சொல்லியாச்சு அவன். இது வரைக்குமே வெளியே வந்த வாட்டி இதே வீரேந்திர ஹெகடேக்கு சேர்ந்த ஒரு லாட்ஜில் தர்மஸ்தலால தான் இருக்காங்க. மொத்த குடும்பத்தையும் இப்ப அவங்க தான் காசு கொடுத்து பேசி வச்சுக்கிட்டு இருக்காங்க. 1000 கணக்கான கோடி பணம் இருக்கிற முதலாளி வர்க்கம் இவங்களை காப்பாத்துறதுக்கு பின்னணியில சாமி வேற இருக்கு. இவங்களை இதெல்லாம் சொல்லணுமா? இந்த மாதிரி ஹை ப்ரொஃபைல் கேஸ் இந்தியால இது மொதல் கேஸ் இல்ல. இந்த மாதிரி நிறைய ஹை ப்ரொஃபைல் கேஸுகள் வந்து காசாலையும் அதிகார பலத்தாலையும் நிறைய கேஸுகள் மூடப்பட்டிருக்குது. அந்த மாதிரி தான் இந்த கேஸையும் முடிக்க பாக்குறாங்க. ஆனா எஸ்ஐடி வந்து ரிப்போர்ட் நல்ல ரிப்போர்ட்டா, சரியான ரிப்போர்ட்டா, உண்மையான ரிப்போர்ட்டா கொடுக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா பிரகாஷ்ராஜ் மேல இது என்ன சுமத்தி இருக்கிற போயிருக்கு. இது தமிழ்நாட்டுல நீங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, ஆனா கர்நாடகால கிரவுண்ட்ல நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஜனங்களுக்கு நடுவுல இங்க இருக்கிற சோசியல் மீடியால ஜனங்க எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம். இந்த கேஸுக்கும் பிரகாஷ்ராஜுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு நம்புறதுக்கு கூட யாருமே தயாரில்லை. ஏன்னா அது அவருக்கு தேவையில்லாத வேலை. அவருக்கு வேற வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு படம் நடிச்சா பல கோடிகள் சம்பளம் வாங்குற ஒரு ஆக்டர், ஒரு சோசியல் இங்க ஆக்டிவிஸ்ட் கூட. ஆனா அவருக்கு இந்த மாதிரி 200 கோடி ரூபாய் முதலீடு போட்டு ஒரு தர்மஸ்தலாவுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ண வேண்டிய தேவை அவருக்கு இல்லையே. அவர் ஒரு பொலிட்டீஷியனும் கிடையாது. அவர் இந்த மடத்துக்கு எதிராக இன்னொரு மடமும் கட்டல இல்லைங்களா. இதுக்கு எதிராக ஒரு பெரிய கோயில் கட்டி இவங்க பிசினஸ் வந்து இந்த கோயில் பாதிக்குது, அதனால 200 கோடி ரூபாய் நான் கொடுத்து இந்த இவங்க பிசினஸ் கொலாப்ஸ் பண்ணிடுற இந்த தேவைகள் பிரகாஷ் ஒரு மோட்டிவ்னு ஏதாவது வேணும் இல்லையா. அந்த மாதிரி அந்த மோட்டிவும் பிரகாஷ்ராஜுக்கு இல்ல. சும்மா அடிச்சு விடுவோமே போற போக்குல 4 அடிச்சு விடுவோம் ஒரு பொய் அப்படின்னு அடிச்சு விட்ட பொய் தான். இப்ப ஹைகோர்ட் முன்னால இருக்கு. ஹைகோர்ட்டே கேட்கட்டுமே. சார்ஜ் ஷீட் ஹைகோர்ட்டுக்கு தான் கொடுக்கணும். இவங்க பார்க்கலாம். ரிப்போர்ட்டும் சார்ஜ் ஷீட்டும் வந்த வாட்டி இவங்க என்ன இப்ப இது பண்ணிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் தோழர். ஓகே தோழர், பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.